இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணியாச்சு. க்ளூ எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது நான் போன ஷார்ட் வீடியோவை கொடுத்துருக்கேன். அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டோம். இதில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு எட்ஜில் இந்த மாதிரி தூக்கிட்டு அதை வந்து இந்த பென்கில் வர்ற மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ பென் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தால் நம்மளே ஒட்டிப்போம். இதே குட்டி குட்டியாக இருக்குது, அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பென் க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நமக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ பென் யூஸ் பண்ணி ஒட்டும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாருக்காச்சும் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ளூ பென் வாங்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.